தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சார், இன்னைக்கு பழைய நண்பர்கள் 2 பேர் சந்திச்சுட்டாங்க. திரு நல்லக்கண்ணு அவர்களோட சிலை திறப்பு விழால எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்களும், கம்யூனிஸ்ட் கட்சியோட செயலாளர் வீரபாண்டியன் அவர்களும் சந்திச்சுக்கிட்டாங்க. அதில் திரு உதயநிதி அவர்கள் பேசின டாபிக் ரொம்ப வைரலாக இப்போ போய்கிட்டு இருக்கு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, தமிழுக்கும் தமிழக உரிமைக்கும் ஒன்றும்னா நாங்கள் 2 பேரும் எப்போ வேணால் ஒன்றா சேருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2016 திமுக ஆட்சி அமைக்காமல் போகும்போது கலைஞர்கிட்ட கேட்டும்போது அவர் சொன்னாராம், நாங்கள் 1% தான் தோத்தோம், பட் நாங்கள் தோத்துட்டோமேன்னு கவலையா இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியை தேர்ந்த ஒரு எம்எல்ஏ கூட சட்டமன்றத்தில் இல்லையே அப்படின்னு தான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மேலே பற்று இருக்கு அப்படின்லாம் பேசியிருக்காரு திரு உதயநிதி அவர்கள். ஸோ எதை நோக்கி போகிறது? மீண்டும் உறவு மலர்கிறதா? அதெல்லாம் இல்லை, இது உறவு மலரலாம் இப்போ இமீடியட்டாக மலராது. பட் ஆனால் நாளை பின்ன எந்த உறவாக இருந்தாலும் எப்போ வேணா அது ஒரு கிராஜுவல் ஷிஃப்டாக தெரியணும்ல. திடீர்னு காங்கிரஸ் மாறின மாதிரி தெரியக்கூடாது இல்லை. இவங்க எப்படி ஸ்மூத்தாக மாறினதா ஒரு பில் பண்ணாங்க. 2 கம்யூனிஸ்ட்டும் விசிகாவும். என்ன பண்ணுறது, ரொம்ப கேட்குறீங்க, ஆதரவு கொடுக்கலான்னு தான் இருக்குது. பிஜேபி வந்துடும். ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு பிஜேபி ஆட்சி பிடிக்குமாமா. இவங்களுக்கு ஆட்சிக்கு வரணும்னு ஆசை, வந்துடணும். இல்லை காங்கிரஸ் மாதிரி உடனே மாறாட்டியும் பாஸ் திமுக நீங்க ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லை, நீங்க ஏடிஎம்கே கூட அமைக்கிறதுக்கு திட்டமுறீங்க, எனக்கு விருப்பம் இல்லை, நான் டிவிகேக்கு இப்ப சப்போர்ட் பண்றேன், நாளை பேர் அதே எலெக்ஷனா நாளைக்கு அப்போ பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா பரவாயில்ல. நீங்க ரொம்ப கேட்கறீங்கன்னு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு வந்த மாதிரி வந்திருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். அது போல ஒரு கிராஜுவல் ஷிஃப்ட்டுக்கு இப்பவே ஒன்று பிளான் பண்ணிக்கிறாங்க. நாளை பின்ன தாவேகா சீட்டை குறைக்குது, பஸ் உங்க சப்போர்ட்ல எனக்கு தேவையில்லை, எனக்கு ஆல்ரெடி அதிமுக ரிபல் எம்எல்ஏஸ் எல்லாம் வச்சு நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு இது இருக்கு, எப்பவுமே கூட்டணின்னு சொல்லிட்டு முன்னாடியே எழுதி கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் வேற அவங்க வேற இருக்காங்க. இல்ல மதிமுக எனக்கு பேசுறதுக்குல எல்லாத்துக்குமே நிறைய ஒரு முக்கியமான ஸ்டால் வாக்ஸ்ல என் பக்கத்துல இருக்காங்க, வேணும்னா போய்க்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளவுதான் என்னால சீட் தர முடியும். போன டைம் திமுக உங்களுக்கு 6 கொடுத்துச்சு, நான் உங்களுக்கு ஒரு 8 தரேன் 9 தரேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, அதுக்கு அந்த நேரத்துல திமுக கூட்டணிக்கு வந்தால், திமுக கூட்டணியில பெரிய வேகன்சி இருக்கு. கமல்ஹாசன் இருக்காரு, தேமுதிக இருக்கு, அப்புறம் ஜவாஹிருல்லா இருக்காரு, வேல்முருகன் இருக்காங்க, இது மாதிரி சிலர் தான் இருக்காங்க. அப்போ நம்ம தமிமுன் அன்சாரி இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய பார்ட்டிஸுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அப்ப நான் அங்க கூட போய்க்கலாம்ல அப்படின்றதுக்காக இப்பவே கம்யூனிஸ்ட் 2 பக்கமும் எப்படி சொல்றது, பிளாங்கெட் உங்களுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அது ஒரு துணி எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க, அதாவது துண்டுன்னு சொன்னா தப்பாயிருன்னு சொல்லிட்டு சொல்றேன், இப்படி போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இது 2 பக்கமும் ஒரு இதுதான் இது சமாளிப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பேலன்சிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, செம்மையான பேலன்சிங். கம்யூனிஸ்ட் நோன் ஃபார் தட். காங்கிரஸ் கூட கேரளால சண்டை, டெல்லியில ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு அவ்வளோ ஒரு அரசியல் தத்துவங்களை மிரள வைக்கிற மாதிரி கொடுக்கக்கூடியவர்கள். கொள்கைகளை சூப்பரா வச்சிருக்காங்க, அரசியல் தத்துவங்கள் தான் எப்படி இப்படி சொதப்புறாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இப்படி ஒரு தாவேகா அரசுக்கு இதாமா, திமுகவுக்கு என்றுமே கொள்கை ரீதியான நட்பு ஆதரவு எல்லாம் தொடரும். அது எப்படி உங்களுக்கு பாசிபிள்? அதுலயே அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, இப்ப நாங்க 2 பேரும் பேசிக்கிறதுனால உடனே இங்க குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு கட்சிகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படின்னா ஒருவேளை இவங்க ஆதரவு கொடுத்தா அவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கும் இப்பவே அதெல்லாம் நேரடியாக திரு விஜய் அவர்களை நக்கல் அடிக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த மேடையில உதிர்க்கப்பட்ட வார்த்தை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது டிவிக்கே நல்லா ட்ரிகர் பண்றாங்க. நாங்க அப்படி உடனே வச்சுக்காங்க. திரு கம்யூனிஸ்ட் எம்பி சுப்ராயன் பேசுறதும் பாருங்க, ஒன்னொன்னா விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம திமுக சேர்ந்த எம்பி ஆனோம், நம்ம எப்படி இதை டிவிக்கு பண்ணிட்டோம், நமக்கு ஒரு ஃபேஸ் சேவிங் இல்லையே, நம்ம ஒரு ஆதரிக்க வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, திமுக அமைச்சரவையிலும் இல்லை இவங்க. அதேதான், அவங்க என்னைக்குமே அமைச்சரவை சேர மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் கிட்ட நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, கம்யூனிஸ்ட் அரசுல மட்டும்தான் கம்யூனிஸ்ட் சேருவாங்க. அவங்க மத்த எந்த ஒரு அரசுலையும் வெளியிருந்து தான் ஆதரவு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு முக்கியமான இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் பினராயி விஜயன் பற்றிய நம்மளது கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாம அவங்க ஆச்சு. அப்புறம் அவர் ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தார். இவங்க ஏதாவது பண்ணிட்டு போயிடுறாங்க, நம்ம டிஃபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு, நமக்கு என்ன பண்ண முடியும், முதல்ல நம்ம அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சியில அதானிக்கு இது பண்ணாங்க அப்படின்ட்டு பினராயி விஜயன் பற்றிய ஒரு கேள்விக்கு இந்திய கம்யூனிஸ்ட் பதில் அளிக்க முடியாம, டிஃபெண்ட் பண்ண முடியாம, விட்டும் கொடுக்க முடியல, ஆதரிக்கவும் முடியல, தப்புன்னு தெரியுது, அவங்கள ஏத்துக்கவும் முடியல, அப்படி ஒரு இதுல நிக்கிறாங்க. சோ 2 மார்க்சிஸ்ட் அண்ட் இந்திய கம்யூனிஸ்ட் ஆட்சியிலேயே இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, தாவேகா ஆட்சியில நாளை பின்ன வேலை எங்கன்னு கேட்பாங்க. இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாதான் வேலை வரும். வரிசையா கீர்த்தனா அமைச்சர் வேற நிறைய இண்டஸ்ட்ரீஸை உள்ள கொண்டுறாங்க. சவுத் கொரியன் இண்டஸ்ட்ரீஸா வேற கொண்டுறாங்க. சைனா இண்டஸ்ட்ரினா கூட இவங்களால ஏதாவது சமாளிச்சு நமது தோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட முடியும். சவுத் கொரியானா கம்யூனிஸ்டுக்கு எப்படின்னு தெரியும், அது என்னெல்லாம் நடக்குது, சாம்சங்க்கு எப்படி நடக்குது, மித்ததுக்கு எப்படி நடக்குதுன்றத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவங்களுக்கு எப்பயுமே சாஃப்ட் கார்னர் வித் சைனா அப்படின்னு தெரியும்.
அப்ப சவுத் கொரியானா ஐயோ இது வந்து ஒரு ஒரு வெஸ்டர்ன் நேஷன் இன்ஃப்ளூயன்ஸ்டு கண்ட்ரியுடைய முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூனியன்லாம் திடீர்னு வரும். அப்போ வந்து உங்களுக்கு இதாகும். ஸோ ரிவல் பண்ண வேண்டியது வரும். ட்ராவல் பண்ண வேண்டியது. அதனால அவங்க வந்து இது ஆகுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது தாவேகா சமாளிக்கிற இடத்துல இருக்கு. சமாளித்து விடும். அவங்க வந்து பேக்கப் பிளான் வந்து பி, சி, டி, ஏ இல்ல. பிளான் ஏ இல்ல. பிளான் பி, சி, பாமக வரைக்கும் வச்சிருக்காங்க. பாமக வரைக்கும் எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே. அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242242. குறியில் செந்தில் பாலாஜி இன்னைக்கு வந்து அவர் தங்கியிருக்கிற ஹோட்டல்ல சோதனை போட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, நான் அறையை திறந்து விட்டுட்டு நான் உட்காந்துட்டேன். அவங்க என்ன சோதனை போட்டுக்குமோ போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சைன் போட்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. திரும்ப திரும்ப இவரையே டார்கெட் பண்றது எதுக்காக? அந்த கரூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவா? அவங்களே செய்தியாளர்களே கேட்குறாங்க, உங்களையே ஏன் சார் உங்க சம்மந்தப்பட்ட இடத்துல திரும்ப திரும்ப சோதனையை நடத்துறாங்க அப்படின்னு. இன்னைக்கு ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருக்காரு, எனக்கு என் பேர்ல எஃப்ஐஆர்ல என் பேரும் இல்லை எதுவும் இல்லை, இருந்தாலும் நான் முன்ஜாமீன் வாங்கியிருக்கேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. இவர் பேர்ல ஆக்சுவலி வழக்குல இவர் பேரே இல்லை எஃப்ஐஆர்ல. ஏன் இவரை திரும்ப திரும்ப டார்கெட் பண்றாங்க? டார்கெட் இப்போ இல்ல. குறியில செந்தில் பாலாஜி இப்போ இல்ல. எப்போ திமுகல இன்னும் ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல திரு ஆ. ராசாவும் இவரும் ஒண்ணா நடந்து வருவாங்க. அப்போதான் முதல் டைம் ஃபிளாஷ் ஆகுது. திமுகவில் இணைகிறாரா செந்தில் பாலாஜி அப்படின்னு ஒரு ஃபிளாஷ் ஆகுது. அப்பேலேருந்து இப்போ வரைக்கும் குறியில் இருக்காருன்னா அண்ணன் கில்லி அப்படின்ற மாதிரி தான் திரு செந்தில் பாலாஜி தொடர்ந்து நியூஸ் இருக்காரு. முதல் டைம் ரெய்டு, முதல் டைம் கார்னர் அப்படிலாம் கிடையாது. இது எத்தனாவது விசாரணைன்னு அவருக்கே தெரியாது. அத்தனை அளவுக்கு கஜினி முகமது மாதிரி பல விசாரணைகளை கடந்து வந்திருக்கக்கூடிய பிராண்ட், நல்ல பிராண்டு தான் அண்ணன் செந்தில் பாலாஜி அப்படின்ற பெரிய பிராண்ட். அவருக்கு இது முதல் முறை கிடையாது. ஹீஸ் அ ஃபைட்டர், ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்றதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். இவர் பெஸ்ட் ஆர்கனைசர். உங்களுக்கு இந்த பக்கம் எப்படி எஸ்பி வேலுமணி அப்படின்னு நம்ம அதிமுக சொல்றோமோ அது போல ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர், ஒரு ஆர்கனைசர், ஒரு பார்ட்டி மேன், பிஹைண்ட் த ஸ்கிரீன் மேன் அப்படின்னா திரு செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து ஒரு பர்சனலான ஒரு ரைவல்ரி ஓடுது. தாவேகா வர்சஸ் செந்தில் பாலாஜி அப்படின்றது பிஜேபி வர்சஸ் செந்தில் பாலாஜின்றது மாதிரி கிடையாது. பிஜேபி வர்சஸ் செந்தில் பாலாஜி அப்படின்றது வேற. பிஜேபியோட டார்கெட் வந்து டிஎம்கே. டிஎம்கேல ஒரு முக்கிய மேனாக இருந்தது செந்தில் பாலாஜி. அதனாலதான் அப்போ வந்து ஒரு பெரிய இது இருந்தது. இப்பயும் இருக்கும், எப்பயும் இருக்கும். ஆனா பட் இங்க என்ன அப்படின்னா கரூர் விஷயத்துல அதற்கு பிறகு இட்ஸ் அ பர்சனல் ரைவல்ரியாக ஓடிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். செந்தில் பாலாஜி வர்சஸ் டிவிகே, இன்னும் டு பி ஸ்பெசிபிக் திரு விஜய் அப்படின்றது பெரிய ஒரு ரைவல்ரியாக இருக்கிறது. அதுல வந்து ஒரு கண்டினியூஷனா இது ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட வழக்கு. இப்போ டிவிஎஸ்சி வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இட்ஸ் அ லாங் பெண்டிங் ப்ரொசீஜர். இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, நிறைய ரைடு இருக்கு. எப்படியாவது ஒரு வகையில திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு செக்மெட் வைக்கணும் அப்படின்னு திமுக தாவேக அரசு தீவிரமாக இருக்கிறது. ஆகஸ்ட் 15க்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு பாக்குறாங்க. திரு விஜய் அவர்கள் கொடியேற்றத்துக்கு முன்னாடி. இதுதானே கரூர் போறதுக்கு முன்னாடி அவங்க டார்கெட்டா வச்சிருந்தாங்க. அந்த டார்கெட் தள்ளி போச்சுல. ஓகே. இப்ப அடுத்த டார்கெட். ஓகே. இது அரசுனா தெரியாதாங்க. டார்கெட்னு ஒன்று வைப்பாங்க. அது தள்ளி போகுது அப்படின்னா டார்கெட்டை தள்ளி வச்சிருவாங்க. ஓகே. அவ்வளவுதான். ஓகே சார், ரொம்ப நன்றி. பரபரப்பான நிகழ்வுகள். நாளையும் பாராளுமன்றம் கூடவிருக்கிறது. அதனுடைய பின்னணி தகவல்களை நாம் 7 சென்ஸில் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். மீண்டும் நாளைய 7 சென்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.